சபாசு. அடாடாடாடாடாடா, சங்கீதத்துல 7 சுரம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னோட குரலை கேட்டதுக்கு அப்புறம் 8வது சுரம் இருக்குன்னு தெரிஞ்சுதாத்தா. நீ இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சதுமே முதல் சம்சாரம் 2வது சம்சாரம் 2 பேருமே மறந்து வச்சு. நீ துண்ணிக்கு சோடி வரதை பார்த்தா எனக்கு உள்ள சொத்து வத்து நஞ்ச மஞ்ச அத்தனையுமே மறந்து போச்சாத்தா. சின்னம்மா வீட்டுல இல்ல. தெரியும், அவ வீட்டுல இல்லைன்னுதான் இதை கொடுக்கலான்ட்டு வந்தேன். எதுக்கு? உனக்கு தான். எனக்கு கை நீட்டி பழக்கம் இல்ல. அப்ப கழுத்து நிட்டு நானே போட்டு விட்டுறேன். சின்னம்மா வருவாங்க, அவங்களுக்கு போட்டுருங்க. நான் கொண்டு வந்து உனக்கு தேவையில்லை. நீ எனக்கு தேவை. வீணா அசிங்கப்பட்டு போவாதீங்க. ஐயா, நீ தானே அசிங்கமா பேச. மண்ணுக்கு போற உடம்பு மனசு தப்பே இல்லை, என்ன புரியுதா? ரொம்ப சூடாயிட்டீங்க போல இருக்கு. மோர் சாப்பிடுறீங்களா? நீ எப்ப வந்த? அவ உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அது நம்ம வீட்லயே இருக்கிற பொண்ணு வெளியே தெருவில் போகும்போது நமக்கு கௌரவ குறைச்சல்னு அதான் செயின். உங்க கௌரவத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. யாரோ யாராவா? கும்பிடு. இந்தாங்கம்மா, சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. ஏய், புடவை சரியா இழுத்து மூடுடி. என்னடி, இப்பதான் தீபாவளிக்கு இந்த புடவையை வாங்கி கொடுத்த, அதுக்குள்ள பழசாயிடுச்சா? ஆமா, ஏன் உன் முகமெல்லாம் வீங்கி இருக்கு? உன் வீட்டுக்கார என்ன பழையபடி குடிக்கிறானா? ஆமாங்கம்மா, அது எங்க தெரிஞ்சது? ஐயா கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. இந்த பாருங்கம்மா, நேற்று ராத்திரி கூட குடிச்சிட்டு வந்து சுருட்டால சோடு வச்சுட்டாரு. அட பாவி, எங்க இவ விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்க கூடாதா? நீயே சொல்லிட்டீல்ல, கவனிச்சிடுறேன். நான் வரேம்மா. பொழுது சாய் போது குழந்தை வர தனியா போட்டு வந்திருக்கேன். பக்கத்துல கூட யாருமே இல்ல. அப்ப நான் வரேன். என்னங்க சால்வையை விட்டுட்டு போறீங்க? கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சேன்னு கவலையா இருக்கா? கை கேட்டல அப்புறம் வாய்க்கு. இந்தா படம் வச்சுக்கோ. ஏ கல்யாணி, என்ன இன்னும் போச்சிட்டு இருக்க? பொழுது சாயல, நாங்க வரோண்டி. எங்க முதலாளி போறீங்க? ஒண்ணு இல்ல, பொழுது சாஞ்சு ஒரு வெடக்கோழி கூட்டுல அடையலன்னு சொன்னாங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஊருக்கு பெரிய மனுஷனாச்சே, பொறுப்பா நடந்துக்க வேண்டாம். புரியலையா? சட்டையை கலட்ட போறேன். நேரத்தை காலி பண்ணு. போகும்போது வண்டி எடுத்துட்டு போகும். சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாமா? ஐயா,
என்ன விட்டு போயிட்டாமா. நான் என்ன பாவம் செஞ்சேன்? இப்படி பண்ணிட்டாலே. ரங்கா பாருங்க, இப்படி பண்ணிட்டா என்ன விட்டு போயிட்டாரங்க. ஐயா பாத்தீங்களா ஐயா, இப்படி பண்ணிட்டாலே என்ன காரணம்னு தெரியல ஐயா. காரணம் புரியலையா? செய்யறத செஞ்சு போட்டு ஒண்ணு தெய்வம் நடிக்கிறியா? காசு கேட்டா குடுக்கணும் சொல்ல கொடுக்கிறியா? அவன் தான் கொள்ள வாய்ப்பு சொல்ல அடிக்கிறதா செத்து போனவங்க திரும்பி வந்த போறான். வழக்கப்படி பஞ்சாயத்து கூட்டுங்க, தீர்ப்பு நம்ம கையில இருக்குது. நீ சொல்லு, நான் என் பொண்டாட்டிய கொண்டேனா? எல்லாரும் பார்த்துட்டு நீங்க நீங்க சொல்லுங்க. என்னடா யோசனை? பஞ்சாயத்து கூட்ட வேண்டியதுதானே? சொன்ன சைடா என்ன நம்புங்கய்யா. நாங்க நம்புறேங்க, ஆனா தங்கராஜே நம்ப மாட்டேங்கிறாரு. நீதான் குடிபோதில பொண்டாட்டிய போட்டு கொண்டுட்டேங்கிறாரு. ஆமாங்க, அவன் ராத்திரியெல்லாம் குடிச்சு போட்டு பொண்டாட்டி அடிச்சு கலாட்டா பண்ணுவாங்க. அப்படி அடிச்ச அடியில படாத இடத்துல பட்டு உசுறு போயிச்சுங்கிற. அந்த உசுறு மேல உடம்பு என்ன பண்றது தெரியாம மரத்துல தூக்கி தொங்க விட்டாங்கிற. ஆமாங்க, இதுல என்ன சந்தேகம்? இவன் தான் தூக்குல தொங்க விட்டான். என்னையா? ஐயா, அனாதையா இருக்கிற என் குழந்தை நினைச்சு பாருங்க ஐயா. நினைச்சா பாவமா தான் இருக்குது. இப்படி மனுஷனுக்கு மனுஷன் பாவ ஒண்ணி பாக்குறதுனால, இறக்கப்படுறதுனால நியாயம் கிடைக்காதுன்றதா நம்ம ஒரு புது பழக்கத்தை வச்சிருக்கோம். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு சொல்லுவாங்க. மக்களும் தீர்ப்பு சொல்லிட்டீங்க, நீ மகேசன் சொல்ல வேண்டியதான் பாக்கி. ரங்கா, மகேசனை கொண்டு வா. ஐயா ஐயா, நீங்களாவது சொல்லுங்க. நான் என்னப்பா செய்யறது? உன்னுடைய பலவீனமே உனக்கு யமனா போச்சு. மாப்பிள்ளை அழைப்பு. என்ன அப்படி பாக்குறீங்க? இதுக்கு பேரு தான் எங்க ஊர்ல மாப்பிள்ளை அழைப்பு. பாருங்க, குற்றவாளிகளை சட்டம் தண்டிக்கிறதோ இல்லையோ, எங்க ஊர் பஞ்சாயத்துல இப்படிதான் தண்டனை கொடுத்து போலீஸ் ஒப்படைப்போம்.
ஐயா நான் எந்த தப்பு செய்யலைங்கய்யா. ஐயா என்ன நம்புங்கய்யா. ஐயா நான் எந்த தப்பு செய்யலைங்கய்யா. என்ன நம்புங்கய்யா. ஐயா என்ன நம்புங்கய்யா. தப்பு செய்யலைங்க. நான் கையால பிடிச்சுறேன். சின்ன சந்து கிடைக்கூட பூந்து விளையாடுறீங்க. எதுல சின்ன சந்து? அதான் முதலாளி, கல்யாணி புருஷன் குடிகாரங்களை சாக்க வெட்டி பழி அவன் தலையில போட்டு பிரச்சனை அப்படியே கவுத்துட்டீங்க. அறிவு இல்லாத ஜனங்க இருக்க வரைக்கும் நம்ம அதிகாரம் நல்லா கொடி கட்டி பறக்க. அடிக்கிற காத்து சூறாவளியா இருந்தா கொடி என்ன, கொடி கம்பமே பறக்கும். ஆமா, இடத்து காலி பண்ண. வீட்டுல தனியா பேச முடியல, நீங்க வந்திருக்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? போ சொல்லுமா. ஆத்தோட செஞ்ச பாவம் நேத்தோட போச்சுன்னு நினைச்சல. அது நம்ம கல்யாணி கிட்ட துவக்க போட்டிருந்த பாவம், அவதான் போய் சேர்ந்துட்டாள. இப்ப புதுசு வந்துருச்சு. அப்புறம் என்ன, நீ துவைக்க போறியா? ஆமா, துவைச்சு உன் சாய துவைக்க போறேன். கல்யாணி சாவுக்கு நீதான் காரணம். அப்படிங்கிற? அவளை கெடுத்து கொன்னது நீதான். எப்படிங்க பார்த்த மாதிரி சொல்ற? இதை விட வேற சாட்சி வேணுமா? பாப்பா, பஞ்சாயத்துலயும் கோர்ட்லயும் சாட்சி பேசணுமா? இதெல்லாம் மாயாஜால படத்துல வர்ற மந்திர புடவையா? செத்து போன கல்யாணி புடவை பேசுகிற? பேசும், சரியான நேரம் வரும்போது இந்த புடவையும் பேசும். மேடை போட்டு மைசெட் வச்சு தர்றேன், ஊரெல்லாம் போய் பேசு. பக்கம் நம்பிடுவானா? நம்புறதுக்கு ஒருத்தருக்கா அந்த ஊர்ல இருக்கான். காட்டுறேன், ஓ எதிரிலேயே நிக்க வச்சு காட்டுறேன், உன்னையே எதிர்க்க வச்சு காட்டேன். பாப்பா வேண்டாமா, நாளைக்கே உன் புடவையும் ஏசு தண்ணீர மறந்துட போகுது. என்ன பத்தி நீ இன்னும் தெரிஞ்சுக்கல. நான் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா இந்த ஊருக்கெல்லாம் தெரிய வேண்டாமா? குட்ட குட்ட குனிஞ்சு நிக்கிற இந்த ஏழங்களோட முதுகெலும்பு ஒரு நாள் நிமிரத்தான் போகுது. அன்னைக்கு அவங்க முன்னால அவமானத்தால நீ தலை குனியத்தான் போற. சவால் விடுறியா? சத்தியமே பண்றேன். யாருங்க? இது அநியாயம். நீ எல்லாம் இந்த ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலாம், அதை இந்த ஊர் நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். என் கனவுல நான் பார்த்து நடந்த அநியாயத்தை புருஷனுக்கு நானே தண்டனையை கொடுத்தேன். அவ அப்பாவி, அவ புருஷன், இவன் துரோகி. வழியில அந்த குழந்தைய நான் பார்த்தேன், அனாதையா அழுதுகிட்டு இருக்கு. நானும் ஒரு அனாதை, அதனால தான் குடிச்சேன். என்ன எவன் கேப்பா? கேட்க மாட்டேன். அந்த அயோக்கிய யாருன்னு அங்கேயே சொல்லிருப்பேன். ஆனா போடிய சோறு இத்தனை வருஷமா அதுக்கு என் மனசாட்சிய குழி தோண்டி புதைச்சேயா. உருப்பிடுவியா? உருப்பிடுவியா நீ? அம்மா வணக்கம்மா. ஏண்டா, குடிச்சிட்டு வந்து என் முன்னால நின்று பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஆமா ஆமா, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. பாவாவை அநியாயமா கொண்டு அவ புருஷனுக்கு நானே தண்டனை கூட்டு. ஜெய் துரோகி, நீ உருப்பிடுவியாடா? இந்த தைரியம் இருந்தா என் புருஷனை பத்தி எனக்கு முன்னால பேசுவ நீ. இனிமே மூஞ்சே முடிக்காத, ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போவலியே, போடா இங்க இருந்து, போடா. என்னடி, என்ன சத்தம் மட்டும் போறான்? இனி எத்தனை நாளைக்கு
தாங்க நான் இப்படி ஊரா இருக்கு நல்லா பூச்சி மழைப்படுது. ஏன் இப்படி அக்கிரமம் பண்றீங்க? தங்க சொன்னதுல நிஜமா? அந்த பொண்ணு கொன்னது யாரு சொல்லுங்க. நான் தான். எங்க போய் சொல்லணுங்கிற? ஊருக்கு மத்தியில சொல்லணுங்கிறியா? தண்டோரா போட்டு சொல்லணுங்கிறியா? சொல்றேன். நீ பொட்டு அழிச்சுக்கிறியா? தாலி எடுத்துட்டு முந்திச்சு நின்னுக்கிறியா? சொல்லு. நான் தான் கொன்னேன்னு சொல்றேன். கவிதா, உனக்கு வேற வீடு பார்த்திருக்கு. இனிமே யமுனா மட்டும் இங்க இருந்துகிட்டோம். என்ன புதுசா இருக்கு? ஆமா, புதுசுதான். ஒரு மாற்றம் வேணும்ல. என்ன விளையாடுறீங்களா? இனிமேதான் விளையாடணும். யமுனா இல்ல, அவளுக்காக தான் ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன். அது என் உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அடுக்க போறியா? ஏற்கனவே அவளை தூக்கிட்டு வர சொல்லி ஆள் அனுப்பிச்சாச்சு. முதலாளி, முதலாளி, நாம மோசம் போயிட்டு முதலாளி. காத்திருந்தோம் பொண்டாட்டிய நேத்து வந்தோம் பறிச்சிட்டு போற மாதிரி. ஐயோ, நீங்க பாலூட்டி வளர்த்த கிளி, அந்த பஞ்சவர்ண கிளி யமுனா இருக்காளே, அவளும் ரங்கனும் வாய்க்கா வரப்பெல்லாம் தோப்பும் துறவெல்லாம் போமா ஊர்வலம்னு அலைஞ்சு திரியறாங்க. என்ன ஊர்வலமா போறாங்க? அப்படியே 2 பேத்துக்கு சபவலமாக்குங்கடா. எனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்க கூடாது. இல்ல, பத்னி ஆகணும் தானே அவன் பின்னாடி போறான். அவன் கண் முன்னாடி நம்ம ஆளுக்கு 10 பேத்து விட்டு பத்னி இல்லாமக்கிறா. என்ன கூட்டி இந்த அநியாயத்தை சொல்ல போறேன். என்ன சொல்லிடா? அந்த அப்பாவை பொண்ணு கொண்டுட்டு அவ புருஷனுக்கு மாப்பிள்ளை ஊர்வலம் வச்சிருக்கா அந்த ராஜமாணிக்கம். இதுக்கெல்லாம் நீங்களும் உடனடியா இருந்திருக்கீங்க. நீங்களும் ஒரு மனுஷனா? ஆமாண்டி, நான் மனுஷன் இல்ல. நீங்களும் சத்தம் போடாங்க. சத்தம் போடுவேன். இப்போது நான் சொல்றது கேட்க போறீங்களா இல்லையா? நான் கேட்க மாட்டேன். எனக்கு யாரு இருக்காங்க? யாருமே இல்ல. நான் நம்ப மாட்டேன். நான் யார் பத்தி கேட்க மாட்டேன். போய் அந்த பொண்ணு பிடிக்கிறா. அந்த பொண்ணு பிடிச்ச தமிழ் அடிச்சு போயிடுச்சு. இதை கட்டி இழுத்து வாங்கடா. பாவி சண்டாளா, அவசரி மவனே, அந்த யமுனா பொண்ண ஆத்துவதில் கொண்டுட்டா. கொண்டுட்டா பாவி, கொண்டுட்டா. ஏண்டா அவளை சும்மா கொண்டியா? கிடுத்து கொண்டியா பாவி? அவன் மேல ஆசை இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போது. அவளையும் உனக்கு கட்டி வச்சு அழகு பார்த்துக்கொண்டா. முதலாளி தள்ளிட்டதுல சினிமா மண்டல் அடிப்படி செத்து போயிட்டாங்க. உன்னை மகனமா நினைச்சாடா உன்னை. முதலாளி, முதலாளி என்னோட கவிதாவையும் கொண்டுட்டேடா. என்னடா கொண்டுட்டேடா பாவி. அவனுக்கு என்னடா பாவம் பண்ணா? இப்படி கொண்டுட்டேடா. அவன் வீடேறி போய் கலாட்டா பண்ண உன்னை கொண்டு இருக்கணும். டேய், உன்னை விட மாட்டேன்டா. உன்னை நான் விட மாட்டேன். டேய், நான் ஜெயிலுக்கு போனா உன்னை விட மாட்டேன்டா. உன் நெஞ்சு போனா விட மாட்டேன். மாட்டேன்டா. உனக்கு கருபாதி பண்ணா விட மாட்டேன்டா. உனக்கு கொலை பண்ண விட மாட்டேன்டா. டேய், இங்க கொடுவாள் இங்க. யாரையும் கொலை பண்ணல. பண்ணுங்க.
அந்த அனாதை பண்ணி இவனை என்ன பண்ணுச்சு? பாவி, அவளையும் ஆத்துல தள்ளி கொண்டுட்டானே. கொன்னுடுவேன்னு அடிக்கடி மிரட்டுவான். சொன்ன மாதிரி அந்த அம்மாவை கொன்னுட்டானே.